சார், 2025ல எந்த ராசிக்காரர்கள் தொழில்துறையினர் பிஸ்னஸ் மேனுக்கு யாருக்கு ரொம்ப பீக்காக டாப்பாக இருக்கும் சார்? 2025ஆம் ஆண்டில் முதன்மையாக தொழிலில் கொடிகட்டி பறக்கக்கூடிய, லாபத்தை சந்திக்கக்கூடிய, சம்பாதிக்கக்கூடிய முக்கியமான ராசியாக ரிஷபராசி என்பவர்கள் இருக்க போகிறாங்க. ஏன்னா லாபஸ்தானத்தில் சனி பகவான், தனஸ்தானத்தில் குரு பகவான். அப்போ பண வரவுகள் நிறைய வரும். நிறைய பேருக்கு தொழிலில் லாபம் ஈட்டி அதனால் பல தொழில்கள் செய்யக்கூடிய முக்கியமான அமைப்பு 2025ஆம் ஆண்டு ரிஷபராசி என்பவர்கள் இருக்குது. அடுத்ததாக உயரத்தை அடையக்கூடிய, லாபத்தை அடையக்கூடிய, தொழில் வெற்றி அடையக்கூடிய ராசி கன்னிராசி. கன்னிராசிக்காரங்களாம் பயங்கர புத்திசாலித்தனமான இருந்து கூட எங்களால் சாதிக்க முடியல, எங்களால் நிறைய கடன் வந்துடுச்சு, எங்களுக்கு நிறைய பிரச்சனை ஆயிடுச்சு, தொழிலில் தடை இருக்குது, எதை செஞ்சாலும் ஒரு பிரச்சனை வருதுன்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டில் ஒரு நிவர்த்தியை கொடுக்கக்கூடிய, அந்த தொழில் தடையில் நிவர்த்தி, தொழிலில் லாபம், வாய்ப்புகள் கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான வருடமாக 2025ஆம் ஆண்டு இருக்கும் போது, நீண்ட காலத்துக்கு பிறகு துலா ராசி என்பவர்களுக்கு, துலா ராசிக்காரங்களாம் பக்கா பிஸ்னஸ்மேனாக இருப்பாங்க. அவங்க பிஸ்னஸ் அப்படின்னா அவங்க பிளட்லேயே ஊர்னது. ஆனால் அவங்களால செய்ய முடியல. பிஸ்னஸில் நிறைய கடன், நிறைய அவமானங்கள், அதனால் கடன் கிடைக்கல, பண வருவாய் வரல, கேட்ட இடத்துல பணம் வரல. அதனால் பிஸ்னஸில் டெவலப்மெண்ட்டே இல்லை, செலவு மட்டுமே இருந்த துலா ராசி என்பவர்களுக்கு ராசிக்கு 9ஆம் இடத்தில் சனி பகவான் வரார். அதே போல் 6ஆம் இடத்தில் ராசிக்கு 9ஆம் இடத்தில் குரு பகவான், 6ஆம் இடத்தில் சனி பகவான் வரார். 6ஆம் இடத்துல சனி பகவான் வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா போட்டிகள் குறையும். அப்போ உங்களுக்கு வாய்ப்புகள் தானாக கிடைக்கும். அதேமாதிரி 9ஆம் இடத்துல கூடிய குரு பகவான் ராசியை பார்ப்பார். அப்போ தெளிவான பாதையில் உங்களுடைய தொழிலை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆண்டாக 2025ஆம் ஆண்டு இருக்க போது. அடுத்ததாக தனுசு ராசி அன்பர்கள். தனுசு ராசி என்பதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லாம் கிடைச்சிது, ஆனால் நான் எதிர்பார்த்த லெவலுக்கு இல்லை. ஏன்னா 7.5 சென்டில் மொத்தமாக வாஷ் அவுட் ஆகிட்டேன். நான் இப்போ தான் கொஞ்சம் பில்ட் பண்ணி கொண்டு வந்துட்டுருக்கேன் நான் என்னுடைய தொழிலை. இதுக்கப்புறம் வளர்ச்சி இருக்குமான்னு இயங்கக்கூடியவர்கள் தனுசு ராசி என்பவர்கள். நேர்மையாக போராடி நம்ம ஜெயிக்கணும், தொழிலில் மிகப்பெரிய வெற்றி அடையணும், உச்சத்தை அடையணும் நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த வருஷம் ஒரு சிறப்பான வருஷமாக இருக்க போகுது. 4ஆம் இடத்தில் சனி பகவான் அவருடைய பார்வை 7ஆம் பார்வையாக 10ஆம் வீட்டு பார்க்க போகுது. இந்த 10ஆம் இடம் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானம், சனி பகவானே தொழில் ஸ்தானத்தை பார்ப்பது சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் ராசிக்கு 7ஆம் இடத்தில் குரு பகவான் அதனுடைய பார்வை 5ஆம் பார்வையாக லாபஸ்தானத்தில் விழ போகுது. ராசியிலே 7ஆம் பார்வை, ராசிக்கு 3ஆம் இடத்துல 9ஆம் பார்வையாக குரு பார்க்க போகிறாரு. அதனால் அந்த குருவுடைய பார்வைகள்லாம் தனுசு ராசி என்பவர்களுக்கு நிறைய இருக்குது. நிறைய முயற்சிகளால் வெற்றி, அதேமாதிரி பண வரவுகளால் வெற்றி, தொழிலில் வெற்றி அடையக்கூடிய ஒரு முக்கியமான ராசியாகவும் தனுசு ராசி என்பவர்களுக்கு போகிறாங்க. நீண்ட காலத்திற்கு பிறகு, அதாவது ஒரு 7.5 வருஷத்துக்கு அப்புறம் மகர ராசி என்பவர்கள், நான் நிறைய உழைப்பை போட்டேன், நிறைய விஷயங்கள் செஞ்சேன், ஆனால் எனக்கு கடைசியில் எல்லாமே ஃபெயிலியர் தான் ஆச்சு, நான் இப்போ ஒன்றுமே இல்லாமல் இருக்கேன், தொழில் என்னால் பண்ண முடியுமான்னு தெரியல, திருப்பி அடுத்தது கொண்டு வர முடியுமான்னு தெரியலன்னு வருத்தப்படக்கூடியவர்கள் கண்டிப்பாக 2025ஆம் ஆண்டில் உங்களுடைய முயற்சியால், நீங்கள் செய்த முயற்சினால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து விலகி அந்த தொழிலில் ஒரு முன்னேற்ற பாதையில் நகரக்கூடிய ஒரு முக்கியமான ஆண்டாக 2025ஆம் ஆண்டு கண்டிப்பாக இருக்க போகுது.